ஒரு தகுதி இல்லாதவனுக்கு தகுதிக்குரிய ஒரு பொறுப்பை கொடுத்ததோடைய விளைவு 25 பேர் உயிரோத்காவ வாங்கினது. இது ஒரு விபத்துன்னு தான் கடந்து போறதுக்குள்ள இது ஒரு விபத்து இல்லை, இது ஒரு அரசாங்கத்துடைய அஜாக்கிரதை, அரசு அதிகாரிகளுடைய அவல நிலைதான் அப்படின்றத இந்த கோர விபத்து வெளிப்படுத்தியிருக்கு. அரசாங்கம் நல்ல உயர்வான சம்பளம் கொடுத்தும் ஒரு கேவல லஞ்ச காசு காணிக்கு பல பேருடைய உயிரை காவ வாங்கின சாபம் இந்த அரசு அதிகாரிக குடும்பத்துக்கு தான் போகும். இந்த பஸ்ஸு எந்த சான்றிதழுமே கிடையாது. இந்த பஸ்ஸு எஃப்சி முடிஞ்சு பல வருஷங்கள் ஆச்சு. இந்த பஸ்ஸு மீது, அதாவது ஒரு பஸ்ஸுனா 10 அபராதம் விதிச்சா அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணணும், அந்த பஸ்ஸு மீது வழக்கு பதிவு பண்ணணும். ஆனால் இந்த பஸ்ஸு மேலே 16 வழக்கு இருக்கு. அதிக பவர் கூடிய கண்கிளாஸ் போட்டிருக்கான், ஆனால் அவனுக்கு ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க. எஃப்சி 8 போடுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு 8 போடுறானா போடலையான்னு பார்க்கறதில்ல, நோட்டு போதான்னு பார்க்குறாங்க. அதனால் எவனோ லஞ்சம் வாங்கிக்கிட்டு எவனோ போட்ட சைனால பாதிக்கப்பட்டது இந்த 25